வங்க கடல் பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழக கடலோர மாவட்டங்களில் மேலும் 2 நாட்கள் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புதனன்று காலை நிலவரப்படி அதே இடத்தில் நீடித்தாலும் இன்னும் அது மண்டலமாக வலுப்பெறவில்லை என்றும் மேலடுக்கில் நிலவி வரும் காற்றின் சுழற்சியே இதற்கு காரணம் என்றும் கூறிய சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், அடுத்த 24 மணி நேரத்தில் இது தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்றும் ரமணன் கூறினார். கடந்த சில நாட்களாக தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதே இடத்தில் நீடிக்கின்றது. இன்னும் அது மண்டலமாக வலுப்பெறவில்லை. இதற்கு காரணம் மேலடுக்கில் நிலவி வரும் காற்றின் முறிவே. வரும் 24 மணி நேரத்திலே அது தாழ்வு மண்டலம் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. இதுவரை கிடைத்த தகவல் அடிப்படையிலே மிக அதிகமான மழை 8 சென்டிமீட்டர் தங்கச்சிமடம் மற்றும் ராமேஸ்வரத்தில் பதிவாகியுள்ளது. கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். ராமேஸ்வரம் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் கனமழை பெய்து வருவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கடந்த 3 நாளா தொடர் மழையினால இன்னைக்கு மீனவர்கள் யாருமே கடலுக்கு போறதுக்கு போகல. அதனால அரசாங்கத்திலிருந்து டோக்கன் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருந்து நாங்களே மீனவர் சங்கங்களை அணுகி மொத்தமா மீனவர் நலன் கருதி இன்னைக்கு வேலை நிறுத்தத்தில் போட்ட நிறுத்திட்டோம். நாங்க தொழில் போக இன்னைக்கு வந்தோம். ஆனா ஒரே காத்து மழையா இருக்காங்க, தொழில் போக முடியல. இங்க கஞ்சி பானை போட்டோம், ஐஸ் எடுத்தோம், எல்லா காசும் வேஸ்ட் ஆகி போச்சு. 2வது காத்து ரொம்ப உரமா இருக்கு கடல்ல. அதனால போட்டுகளை கூட பிடிக்க சரியா துறைமுகம் கிடையாது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ராமேஸ்வரம் மற்றும் தங்கச்சி மடத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.